இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஆயத்தப்பட்டு காத்து வந்திருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருங்கள், பயப்பட இருங்க. காலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான் இருப்பீங்க. இன்றைக்கு ரொம்ப மூட் சரியில்லை, ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் என்ன செய்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல்லாக நீங்கள் மூட் சரியில்லாமலே போயிடு. அதால் காலையிலே உற்சாகம் இருங்க. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னை தைரியப்படுத்துவார், எனக்கு உற்சாகம் தருவார், எனக்கு அவர் பலனாக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த தைரியத்தோட கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்களா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பெரிதான ஒரு விடுதலையை கொடுக்க போகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தியானிப்போமா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். நீ யாரை குறித்து பயந்து போயிருக்கிற? இப்போ பாருங்களேன், எரேமியாவுக்கு தேவன் சொன்னது எப்படி தெரியுமா? பயங்கரமான சூழ்நிலை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த தன்மைங்க. ஆண்டவர் அப்பவுமே எப்பவுமே அந்த எரேமியாவுக்கு பாதுகாப்பாக இருந்தார். தேவன் அழைக்கிற பொழுது எரேமியாவை எப்படி அழைத்தா தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன் நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிட்டேன். ஒரு பக்தன் அழகாய் பாடுகிறார், என் தாய் உருவாக முன்னே என் கருவையும் கண்கள் கண்டதப்பா. தாயே உருவாகல, ஆனா அந்த தாயிடத்தில் உருவாக போகிற கருவாகிய என்னை அவருடைய கண்கள் கண்டது. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற அதிசயமான தேவன். அவருடைய அதிசயங்களை நம்மால விவரிக்க முடியாதுங்க. அவருடைய அற்புதத்தை நாங்க விவரிச்சு பார்க்கவே முடியாது. அவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். எரேமியாவுக்கு சொல்லுகிற, எரேமியாவா, நான் ஒரு தீர்க்க தரிசன பணிக்காய் உன்னை அழைக்க போகிறேன். நீ அவர்களுக்காக என்னுடைய சார்பிலே பேச வேண்டும், அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். வா, தீர்க்க தரிசன பணிக்காக நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகமுனே நான் பேர் சொல்லி அழைச்சிட்டேனப்பா. இப்ப நீ எந்த வேலையா நீ போகணும். அந்த ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்கள், கடினமானவர்கள், வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய சார்பிலே பேசுவதற்கு தீர்க்கனாகிய எரேமியாவை தேவன் அழைப்பு விடுக்கிறார். அழைத்துத்தான் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. உன்னோடு இருக்கிறவர் நான் இருந்து நடத்த போகிறேன். என் வாயாய் நீ செயல்பட போகிறாய், உன் வாயோடு வாயாய் இருந்து பேசுவேன் என்று சொல்லி தேவன் அன்றைக்கு நம்முடைய பக்தர்களுக்கு தைரியம் கொடுத்தவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ என்னுடைய வாயாய் இருந்து செயல்படு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் நான். எதை குறித்து பயப்படுறீங்க? எந்த காரியத்தை குறித்து இப்போ அதைரியமா நொந்து போயிருக்கிறீங்க? ரொம்ப பண கஷ்டமா இருக்கு சிஸ்டர், நான் எப்படி மேலே வரப்போறேன்னே தெரியலைங்க. ரொம்ப கடன், எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கமா இருக்கு. எல்லா கடன்காரர்களும் போட்டு என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க, என்னை அவதூறு பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். நொந்து போயிருக்கிறேன்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவரால் முடியும். இந்த நல்ல காலையில எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் பயப்பட்டு கொண்டு இருந்தாலும் அந்த இடத்தில் அற்புதம் செய்து உங்களை நிறுத்த, உங்களை ஒரு வல்லமையான கருவிகளாய் பாவிக்க என் ஆண்டவருக்கு முடியும். உன் ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயோ, எதுவுமே இல்லை, ஒன்றும் செய்ய முடியலை, என் திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாய் போய்விட்டது, நன்மைகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கெடுக்கப்பட்டு போய்விட்டது என்று புலம்பி அழுகிறீர்களா? பயப்படாதிருங்கள், தேவன் என்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மரித்தேன் உயிர்த்தேன், சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தரவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். உற்சாகம் அடையுங்க. எரேமியாவுக்கு பலன் கொடுத்து எரேமியாவை தீர்க்கதரிசியாய் பாவித்து ஒரு வல்லமையான கருவியை உபயோகிக்க முடியுமா இருந்தால் உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் நிச்சயமாய் மகிமை அடையும். அவரை நோக்கி பார்க்குறீங்களா? உங்களுக்காக நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து இவர்களை கனம்படி காக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்மை செய்யுங்க. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போக விடாதீங்க சுவாமி. அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்க. உம்முடைய சித்தம் திட்டம் நிறைவேற எடுத்து பாவீங்க சுவாமி. உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.